நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம ஷோரூமுக்கு வந்துட்டோங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1200 வரும். 1000 வாட்டர் வாஷ் லேபர் பண்ணுங்க. அப்படி ஆயில் போட்டு வாட்டர். ஓகேங்க காய்ஸ், ஃபைனலாக பற்றி நம்ம வண்டியை பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இருக்குது. ப்ரோ எத்தனை மணிக்கு வரா ப்ரோ? நான் முடிச்சோன்னு உங்களுக்கு கூப்பிடுவாங்க ப்ரோ. சரி ஓகேங்க, நம்ம சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். பேட்டரி வோல்டேஜ் செக்அப் பண்ணு, எலக்ட்ரிக் லைட் டாப்அப்பு, எலக்ட்ரோலைட்டு செக்கப்பு, இன்ஜின் ஆயில் லெவலு மற்றும் ஆயில் ஃபில்ட்ரு செக்கப்பு அண்ட் டாப்அப்பு, ஏர் ஃபில்ட்ரு க்ளீனிங்கு, ஸ்பார்க் ப்ளக்கு க்ளீனிங்கு அண்ட் செக்கப்பு, ஃப்ரண்ட்டு ஃபோர்க்கு செக்கப்பு, ஸ்டேரிங் ஆப்ரேஷன் செக்கப்பு, ஃப்ரண்ட் வீலு பேரிங் செக்கப்பு, ரியர் ஷாக்கப் சார் ஆப்ரேஷன் செக்கப்பு, செக் பிரேக் ஆயில் லெவலு, அட்ஜஸ்ட் டிரைவ் செயின் ஸ்லக்கன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, செயின் கிளீனிங் அண்ட் லூப்ரிகேட்டு, பிராண்ட் ஸ்டிக் அண்டு ரியர் பிரேக் ஆப்ரேஷன், ஃப்ரண்ட் டிஸ்க் அண்டு ரியர் ஷூ கனெக்ஷன் செக்கப்பு, செல்ஃப் ஸ்டார்ட்டு ஆப்ரேஷன் செக்கப்பு, டயர் ப்ரெஷர் செக்கப்பு, அனைத்து விதமான போல்டு டைட் செக்கப்பு, லூப்ரிகேட்டிங் பிரேக் லெவல் சைடு ஸ்டாண்டு அண்ட் சென்டர் ஸ்டாண்டு செக்கப்பு, பாலிஷு. ஓகே காய்ஸ், மொத்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு 19 செக்கப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா பார்த்து கொடுப்பாங்க. அது பார்த்து முடிச்சுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பைக் எடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்த பாட்டில் நான் கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூம் வந்துவிட்டோம். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு புது கலர் பார்த்தீங்கன்னா எஃபிசெட் நிற்கிதுங்க, க்ரீன் கலரில். ப்ரோ இதை பற்றி சின்ன டீட்டெயில் சொல்லிடுறீங்களா? இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஹெட்செட்டில் வந்து இப்போ புதுசாக வந்த கலர். ஓகே ப்ரோ. 3 வந்து புதுசாக வந்த கலரு. ஓகே நியூ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே ப்ரோ. நம்ம ப்ரோ தான் எடுக்கிறாரு. நீங்கள் எடுக்கிறீங்களா? சூப்பர் ப்ரோ. நம்ம ப்ரோ தான் எடுக்கிறாரு. ஓகே வந்த கலரு. ஓகே ப்ரோ. இப்போ 24ஓட அப்டேட்டா? 24. ஓகே 2024 மாடல் இது. ஓகே ப்ரோ. பழைய வண்டிக்கு இந்த வண்டிக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு வேறு? கலர் டிஃப்ரெண்ட்டு, வருஷன் டிஃப்ரெண்ட்டு. ஓகே ப்ரோ. 24ஓட நியூ மாடல் எஃபிசெட் வெர்ஷன் 4. ஆமாம், நியூ மாடல். ஓகே ப்ரோ. இதோட ப்ரைஸில் எவ்வளோ வருது ஆண்ட்ராய்டு? இதை பற்றி ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் வந்து 1,47,050 ரூபா வருது. ஓகே ப்ரோ. இப்போ இன்ஷியல் அமௌண்ட் எவ்வளோ கட்டினா பார்த்தீங்கன்னா பைக் தருவீங்க? இன்ஷியல் அமௌண்ட் வந்து நம்ம ஒரு 10 ரூபாய்க்கு 15 ரூபாக்குள்ள இன்ஷியல் கட்டினா எடுத்துக்கலாம். ஓகே ப்ரோ. அதை நம்ம சிபிலை பேஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே ப்ரோ. மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட கலர் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்டேஜ் க்ரீனுங்க. நியூ அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2024 பார்த்தீங்கன்னா நம்ம பைக் வந்திருக்கு. எஸ் வெர்ஷன் 3.0 நியூ வெர்ஷனாக பார்த்தீங்கன்னா நம்ம நியூ கலர்லாம் வந்திருக்குங்க எஃபிசெட் பார்த்தீங்கன்னா. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வண்டி டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது கீழே அப்படி வைக்க நீங்கள் விழுந்துடும், டேங்க் பெருசுனால. இது என்ன எக்ஸாஸ்ட் சொன்னீங்க? எஸ்சி சைலன்சரா? ஆனால் லோக்கல் பிராண்ட். ஏன் ப்ரோ லோக்கல்? இந்த சைலன்சர் போடவே கூடாது ஆக்சுவலி, தெரியுமா? எல்லாம் போவாங்க. ஹெட் வேலை வந்துருச்சு. ஹெட் வேலை தானே, அது தெரியும்ண்ணே ப்ரோ. என்ன இந்த சைலன்சர் அது ஒரிஜினல் சைலன்சர்னு கம்பெனிலே விற்பாங்க ப்ரோ. ஆரம்பிச்சிடும். ஒரு 6 மாசத்துல போக வேண்டியது 2 மாசத்துலயே போயிடும். மைலேஜ் ட்ராப் ஆகுமே? அதான் எல்லாமே ட்ராப் ஆகுது. காசு ட்ராப் ஆகுது, மைலேஜ் ட்ராப் ஆகுது. அப்போ நீங்கள் இதை போட்டிருக்க கூடாது ப்ரோ. என்ன பண்ண போறாப்ல, இதை கொடுத்துட்டு வந்துட்டு வண்டி சேல்ஸ் பண்ணுறீங்களா? வெர்ஷன் 2 எடுக்கிறாப்ல. ஆஹா 2னா இப்போ வெர்ஷன் 3ல போகுது. செகண்ட்ஸில் எடுக்க போகிறாப்புல. செகண்ட்ஸ்ல எடுக்க போறாப்ல. ஓகே. வெர்ஷன் 1. நான் குட்டி டிடிஎஃப். ஆஹா, அது இன்னொருத்தர் இருக்கா குட்டி டிடிஎஃப். ஒரு மினி டிடிஎஃப். ஏங்க நான் டிடிஎஃபே கிடையாதுங்க. முதல்ல இந்த முடி வளர்க்கறது பார்த்தீங்கன்னா காய்ஸ் நம்ம வேண்டுதலுக்காண்டி வளர்த்துக்கு இருக்கோம். நிஜமாலே எடுத்தீங்களா ப்ரோ? சிவா ப்ரோ இங்கே ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. தெரியலங்க எனக்கு, நீங்கள் சொன்னாதானே எனக்கு தெரியும்.
ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட யார் யார் இருக்கான்னு பார்த்தா கோகுல் ப்ரோ இருக்காப்ல, கோகுல் ப்ரோ, சஞ்சய் ப்ரோ இருக்காப்ல. ப்ரோ என் பைக் பேர் என்ன பேர் தெரியுமா? என்ன ப்ரோ? கூகுள் தான் வச்சிருக்கேன். கூகுள் நல்லாக்கா? எஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. பண்ணியிருக்கேனே. இதை பார்த்தீங்களா வேலண்டைன்ஸ் டேன்னு அதை போடுங்க. நம்ம தலைவர் எப்படி கை காமிக்கிறாரு பார்த்தீங்களா? சவுண்ட் வைங்க ப்ரோ. ஃபோனை விடுங்க அப்படிங்க ப்ரோ, ஃபோனை விட்டுறாங்க. என்ன பிடிச்சிக்கோங்க பாருங்க. அதை பார்த்தோன்னே கோல்டு செயின் மட்டும் நினச்சிடாதீங்க. இல்லை ப்ரோ, அது கவரிங்க. நீங்கள் வெளியே எடுத்து போகிறப்பே தெரியும் ப்ரோ. சும்மா ப்ரோ வண்டி எப்போ வரும்? அதுவா வரும், ஆனால் வராது. ஆனால் நம்ம தேட்டரில் பரிமா தேட்டரில் பார்த்தீங்கன்னா சைரன் படம் போட்டுருக்காங்க. நல்லா இருக்கான்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பக்கத்தில் ஹிமாலயம் நிற்கிது. இது பக்கத்தில் நான் ஃபோட்டோ எடுத்தே ஆகணும். ஜீப் போய் பாருங்க, அதை வீடியோ எடுங்க. நல்லா இருக்கு. ஓ செம்மையாக இருக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கு சர்வீஸ் போய்ட்டு வந்துருச்சுங்க. வேறு லெவல் லுக்கில் இருக்குது. என்ன ப்ரோ பாலிஷ்லாம் வேணாம் ப்ரோ, பாலிஷ் பண்ண நல்லா இருக்காதா? ஓகே ஓகே ப்ரோ. கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பைக் வந்துருச்சுங்க. ஓ செம்மையாக லுக்கில் இருக்குது. ஓகே ப்ரோ. கைஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா செயின் லூப் மட்டும் பண்ணிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சிடுங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கண்டிஷனில் இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புது வண்டி கண்டிஷனில் வந்துருச்சுங்க. வாட்டர் சர்வீஸ் போய்ட்டு வந்தோன்னே ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்லேயே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய தடவை நிப்பாட்டி இருந்ததுனால நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டூஸியாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் க்ளீனாக நல்லா இருக்குங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு செயின் லூப் பண்ண போகிறாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா மேனுவலாகவே ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி ஸ்டாண்டு எனக்கு கொடுப்பீங்களா? வாங்கிக்கலாமா? தனியாக வாங்கிக்கலாமா? வாவ் செம்மையாக இருக்குங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா அப்படியும் மேலே ஏற்றிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது சும்மா மேனுவலாக தான் நம்ம போட்டுக்கணும். நம்ம இதில் போட்டு வச்சுருந்தோம்னா கீழே கொஞ்சம் பார்க்க அசிங்கமாக இருக்குங்க இந்த ஸ்டாண்டு. இது எப்படி போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா சின்ன ஆங்கிள் மாதிரி கொடுத்துட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டை மாட்டி வச்சுட்டாங்க. அவ்வளோதான். வந்து நம்ம வண்டிக்கு செயின் லூப் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா செயின் லூப் பண்ணிடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த சவுண்டு கேட்காது. கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா செயின் லூப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எவ்வளோ ப்ரோ? இது என்ன இது பிராண்டு செயின் லூப்பு? எனக்கு தெரியுங்களா இது எவ்வளோ வரும்? இது வந்து 600 ரூபா வரும், 590 ரூபா வரும். ஓகே ப்ரோ. 150க்கு ஒரு மாடல் இருக்குது, 150க்கு ஒன்று இருக்குது. அது வேணால் வாங்கிக்கோங்க. இது எத்தனை மாதத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி நம்ம செயின் லூப் பண்ணணும்? மாதம் இல்லை, 400 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை நம்ம வந்து செயினை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு செயின் லூப் பண்ணலாம். ஓகே ப்ரோ. செயினை வந்து நல்லா ஃபோர்ஸாக வாட்டர் வாஷ் பண்ணிட்டு அது ட்ரை பண்ண விடக்கூடாது. அது எப்படி வந்து நம்ம ட்ரை ஆயிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓ லிக்விடாக இருக்கணும். ஓகே ப்ரோ. ப்ரோ இது பார்த்துட்டிங்களா? அந்த இது நம்ம கிலோமீட்டர் ஆவரேஜ் மட்டும் அது கிலோமீட்டர் இது ட்ரிப் மோடு இல்லை இருக்குது சரிங்களா? ஆவரேஜ் இது ஓடாமீட்டர் சரிங்களா? ஒரு நாளைக்கு நம்ம ஓட்டுறது ஆவரேஜ் 30 கிலோமீட்டர் ஓட்டுறோன்னு காமிக்குதா? நான் 30 மைலேஜ் நினச்சிக்கிறேன் ப்ரோ. ஓகே காய்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஆவரேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தூரம் ஒரு நாளைக்கு ஓட்டுறோன்றது பார்த்தீங்கன்னா இதில் காமிச்சிருக்காங்க பார்த்தியா? ட்ராக்கு எப்படி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது? ட்ராக்கில் போகிறப்ப நம்ம அந்த ட்ராக் மூடில் வச்சு ஓட்டிக்கணும். இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல மெனுவில், ஆமாம் இதில் வச்சு ஓட்டிக்கணும். ட்ரிப்புன்றது வந்து நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் இப்போ ட்ரிப் ஒன்று ட்ரிப் ஒன்று இருக்குல்ல, ஆமாம் நம்ம ட்ரிப்பை 0 பண்ணிடு. ஓகே 0 பண்ணிட்டேன்னா இப்போ எல்லாத்தையும் 0 பண்ணியாச்சு. ப்ளான் ப்ரெஸ் பண்ணால் 0 ஆயிரும். ஆமாம் 0. ஓகே ட்ரிப் 2 0. F1 என்ன அது? ஃபியூலா? ஃபியூல் எவ்வளோ தூரம் ஓடும்ன்ற மாதிரி கணக்காது? இது வந்து கூலண்ட் லெவலு சரியா? எது கூலண்ட் லெவலு? 100 டிகிரி மேலே போச்சு ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சு. ஓகே செல்சியஸ் ஹீட்டோட. ஆமாம் ஓகே. இப்போ வச்சு நீ ஓட்டு. இப்போ ட்ரிப்பில் வச்சுக்க. ஓகே ப்ரோ. எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு டேங்க் ஃபுல் பண்ணிக்க. டேங்க் ஃபுல் பண்ணிட்டு மைலேஜ் செக். இல்லை மைலேஜ் பார்த்தீங்கன்னா 40 மேலே தருது. 45 மேலே தான் தரும். ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஓட்டுற கிலோமீட்டர் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுறது. ஆனால் அதில் எவ்வளோ மைலேஜ் தருது காமிக்காது. நீ ஒரு நாள் 30 கிலோமீட்டர் ஓட்டுவேன். ஆமாம்
இங்கிட்ட ஒரு 5 கிலோமீட்டர் அங்கிட்ட ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஆகி போச்சா ஆமாம். அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கப்போ 5 கிலோமீட்டர். ஓ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கைஸ் அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடுறோமோ அந்த ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு காமிக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் ஓடிருக்கோம், அதனால் 2 கிலோமீட்டர் சம்திங் காமிக்குது. அவ்வளோதான். ஏன் ப்ரோ வேறு எதுவும் ஆப்ஷன் இருக்கா ப்ரோ? வேறு எதுவும் இருக்கா இல்லையா? இல்லை ட்ராக் எதுவும். ஓகே ப்ரோ. கைஸ் இந்த இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ சர்வீஸ் பண்ணுறாங்கன்ற டீட்டெயில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது நான் வாய்ஸ் வரவங்களாம் கொடுத்துருப்பேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி எடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 1000 கிலோமீட்டர் அப்படி இல்லைனாக்கா 30 நாளுங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் சர்வீஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்ததுலேருந்து 5000 கிலோமீட்டர் அப்படி இல்லைனாக்கா 150 நாளுங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் சர்வீஸுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த 1000 ப்ளஸ் இந்த 5000 நம்ம 1000லேருந்து 5000 கழிச்சோம்னா 4000 கிலோமீட்டர் சம்திங் தான் பார்த்தீங்கன்னா அந்த டே வருது. மீட்டரில் என்ன வேல்யூ காட்டுதுன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 1000 காமிச்சா 1000, அடுத்து 5000 காட்டணும். ஓகே ஓகே. இப்போ 5000 காட்டணும்னா அந்த 1000 லெஸ் பண்ணிக்கிட்டு 4000 தான் ஓட்டிருப்போம், அந்த கணக்கு தான். ஓகே. அதுக்கு 9000ன்றப்ப அந்த 5000 மைனஸ் பண்ணால் 4000. உங்களுக்கு அடுத்தடுத்த சர்வீஸ் 4000 கிலோமீட்டரில் வரும். ஓகே ப்ரோ. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம பில்லு வந்துருச்சு. நம்மளுக்கு டோட்டலாக ஃபஸ்ட் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா வந்துருக்குன்னா 1215 தான் கைஸ் ஆகிருக்கு. நம்ம ஃபைலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரைடு மாதிரி சின்னதாக வந்துட்டோங்க. நம்ம கையில் வண்டி இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போக முடியாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் நம்ம வண்டி வர்ற வரைக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி சர்வீஸ் போயிட்டு இருந்துச்சுங்க. இப்போதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஹாப்பியாகவே இருக்குங்க. நம்ம ஈவினிங் பிளாகில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க வேறு லெவலாக அல்டிமேட்டாக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்டை வாங்கிட்டு தான் நம்ம எல்லா பிளேஸுமே போகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதமே பார்த்தீங்கன்னாக்கா வேளாங்கண்ணி போகிறதா ஐடியா பண்ணியிருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்பர் பிளேட் கிடைக்கலங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளால் போக முடியல. நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் போகலாம் கைஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ஃபஸ்ட் சர்வீஸ் எப்படி பண்ணுறது, என்னென்ன சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எமஹா ஷோரூமில் பண்ணி கொடுக்குறாங்க, நம்மளுக்கு எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்க. மேபி உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம R15 இந்த மாதிரி தாங்க பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி சர்வீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இதோட த்ராட்டில் சவுண்ட் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணிடுவோம், அது வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிபி ஃபோட்டோணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைடில் வர இந்த கார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஸ்லைடர் இந்த சைடு ஓட்டணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சீட் கவர் பார்த்தீங்கன்னா போடணுங்க. சீட் கட்டும் கவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் பாதுகாப்பாக அப்போ தான் நம்ம பார்த்தீங்கன்னா வச்சுருக்க முடியும். சரி ஓகேங்க, இதோட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்ங்க.